ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாராம் விலாக். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்னென்னா வீட் பனானா ப்ளூபெர்ரி கேக்கு. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான கேக். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். 1.5 கப் மல்டிக்ரெயின் கோதுமை மாவு, கொஞ்சம் ப்ளூபெர்ரிஸ், 2 முட்டை, நல்ல பழுத்த வாழைப்பழம் 3 இல்லை 4 எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் இனிப்புக்கு தேவையான மாதிரி, வெனிலா எசன்ஸ், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/2 கப் பட்டர். நம்ம இந்த பனானா ப்ரெட்டுக்கு எப்போவுமே நல்ல பழுத்த பனானா தான் வேணும். நல்ல இந்த மாதிரி கருப்பாக புள்ளியாக இருக்க பனானா தான் வேணும். அதுதான் நல்ல சுவையாக இருக்கும். நம்ம சர்க்கரை இனிப்பு எது சேர்க்குறத கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பனானா போட்டோம்னா நல்லாவே சுவை இனிப்பாகவே இருக்கும். அதே மாதிரி எப்பவுமே இந்த பனானா ப்ரெட் நம்ம இன்றைக்கி பண்ணோன்னா நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது தான் அதோட சுவை இன்னுமே அதிகமாக இருக்கும். பனானாவில் இருக்க அந்த இனிப்பெல்லாம் நல்லா ஊறி நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பனானாவை நம்ம நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 160 டிகிரி செல்சியஸில் அவனை ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணுறேன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. அடுத்து நம்ம பேன், எந்த பேக்கிங் பேன் நம்ம எது யூஸ் பண்ண போகிறோமோ அதை நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், வெண்ணெய் தடவி. அப்போ தான் நம்ம பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பனானா ப்ரெட் ஈஸியாக வெளியே எடுக்க முடியும். அதுக்காக நான் இப்போ நல்லா எல்லா சைடும் எல்லாமே ஃபுல்லாக நல்லா க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். கீழே மேலே சைடில் எல்லா இடத்துலையும் அந்த வெண்ணெயை போட்டு நல்லா தடவி விட்டால் தான் அது ஈஸியாக வெளியே வரும். எந்த ஒரு கேக்குமே பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கரெக்டாக மெஷர் பண்ணி நம்ம தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுப்போம். எப்போவுமே நம்ம மெஷர் பண்ணும்போது பேக்கிங்க்கு ரொம்ப கரெக்டாக அளவு எடுத்தால் தான் அது நல்லா வரும். அதனால தான் இப்போ நான் இந்த கப்பில் கோதுமை மாவு அளக்கிறேன். அதை கரெக்டாக தலை தட்டி நல்லா ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு நான் ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இது 1.5 கப் கோதுமை மாவு. இது நான் யூஸ் பண்ணுறது மல்டிக்ரெயின் கோதுமை மாவு. 1.5 கப் நான் எடுக்கிறேன். இப்போது எடுத்த அந்த 1.5 கப் மாவு நம்ம நல்லா சலிச்சு வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி சல்லடையில் போட்டு நம்ம சலிக்கிறதுனால நான் எந்த ஒரு கட்டியாக மாவு அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு மாவு நல்லா நைஸாக மணலாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து இன்னொரு ட்ரை இன்க்ரீடியன்ட் என்னென்னா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர். இது ரெண்டுமே ஒரு டீஸ்பூன் நான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு. இதுவுமே நான் அந்த கோதுமை மாவு அளந்த மாதிரி தான் தலை தட்டி இந்த மாதிரி கரெக்டாக போடணும். ஏன்னா இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு கேக்கு நல்லா பேக் ஆகி வர்றதுக்கு. ஸோ தலை தட்டி ஒரு ஸ்பூன், ரெண்டும் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் தனித்தனியாக ஒரு ஸ்பூன் போடணும். போட்டுட்டு நம்ம இப்போது கொஞ்சோண்டு சால்ட் போடுறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட். எந்த ஒரு இனிப்பு நம்ம பண்ணும்போதும் வீட்டில் எப்போவுமே நம்ம உப்பு போடுவோம் இல்லையா, ஒரு சிட்டிகை உப்பு, அந்த மாதிரி தான் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா சமமாக கலந்து விட்டுறணும். அப்போ தான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் ஈவனாக கலந்துருக்கும். நமக்கு பேக் பண்ணி வரும்போதும் நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி ஈவனாக பேக் ஆகி இருக்கும். நல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸோட வேலை முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு தேவையானதை பொருள்லாம் கலந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கப் பட்டர் வேணும். இந்த பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ஹேண்ட் பிளெண்டர், ஹேண்ட் பீட்டர் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சமமாக கலந்து வரும். அப்போது நமக்கு எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும் ஒரு கேக்கில். 1/2 கப் பட்டர் எடுத்திருக்கேன். 3/4 கப் நான் பொடித்த வெல்லம், இது நான் வாங்கி வச்சுருக்கிறது பொடித்த பொடி வச்சுருக்கேன். இதை 3/4 கப் போட்டுக்கிறேன். இது நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம பனங்கற்கண்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இனிப்புக்கு. இன்னும் கேட்டால் இந்த மாதிரி நம்ம பனானா ப்ரெட்டுக்கு இனிப்பே இல்லாமல் கூட பண்ணலாம். பனானாவில், வாழைப்பழத்தில் இருக்க இனிப்பே போதும். இப்போ நான் பட்டரையும் வெள்ளை பொடியும் நல்லா ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராசஸ்க்கு பேர் பட்டரையும் சுகரையும் நல்லா க்ரீம் பண்ணுறது. க்ரீமிங் த பட்டர் அண்ட் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இதுலேயே 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம்.
அடுத்து ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து வெனிலா எசன்ஸ். நல்ல ஒரு குட் குவாலிட்டி வெனிலா எசன்ஸ் நம்ம போடும்போது நம்ம கேக்கில் போடுற முட்டை ஸ்மெல்லெல்லாம் வந்து எடுத்துரும். ஸோ நான் இங்கே வந்து ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போடுறேன் இதில். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர நல்லா கலந்து வச்சுக்கணும். இதை கலந்துட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை இந்த வெட் இன்க்ரீடியன்ஸ் கூட நம்ம கலந்துட்டு நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். அடுத்து ப்ளூபெர்ரிஸில் நான் ஒரு ஸ்பூன் மாவு எதுக்கு போடுறேன்னா, இந்த ப்ளூபெர்ரியெல்லாம் வந்து அப்படியே போட்டோன்னா மொத்தமாக கேக்கு கீழே போய் உக்காந்துரும். அப்படியே அதோட வெயிட் இது வந்து கேக்கில் வந்து தாங்காமல் கீழே போய் உக்காந்துரும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மாவு கலந்து நம்ம போட்டோம்னா கேக்கில் அது நமக்கு வந்து அழகாக ஒரு லேயராக வந்து மேலே இருக்கும். அடுத்து வந்து நம்ம மசிச்சு வச்ச வாழைப்பழத்தை இதில் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மொத்தமாக ஒரே அடியாக கொட்டிடாமல் ஒரு பேட்சாக ஒரு 3-4 ஸ்பூன் ஒரு தடவை போட்டு கொஞ்சம் நல்லா கலந்துட்டு, இந்த கட்டிலாம் இல்லாமல் லம்ப்ஸ்லாம் இல்லாமல் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்தால் நமக்கும் நல்லா சமமாக கலந்துருக்கும். நமக்கு 2-3 வாட்டி கலர்ற வேலையும் இல்லை. அதே மாதிரி எப்போவுமே கேக்கு வந்து நம்ம மாவு போட்டு கலரும்போது இப்போ நான் கையை வச்சு இந்த மாதிரி திருப்பி விடுறேன் இல்லையா, அந்த மாதிரி மட்டும்தான் நம்ம வந்து கலக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட கோதுமை மாவுலலாம் வந்து ஒரு க்ளூட்டன் ஒரு பொருள் இருக்கும். அது வந்து நம்ம ரொம்ப நல்லா இப்போ சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சோன்னா அது வந்து நல்லா ஸ்ட்ரெச்சியாக அந்த மாதிரி ஆகிடும். ரொம்ப வந்து கனமாக இருக்க மாதிரி ஆகிடும். நம்ம வந்து இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டோம்னா அது நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வந்து கேக்கவே சாஃப்டாக வரும். நம்ம வந்து பொறுமையாக இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட ஆகட்டும், நம்ம டைம் எடுத்து நல்லா பொறுமையாக இந்த மாதிரி கலர்னா தான் வந்து எந்த கட்டி லம்ப்ஸ்லாம் இல்லாமையும் கலக்க முடியும். அண்டு வந்து கொஞ்சம் நமக்கு அந்த க்ளூட்டனை ஆக்டிவேட் பண்ணாமல் நம்ம ஜென்டிலாக கலர்ந்தோன்னா நமக்கு கேக்கும் நல்லா சாஃப்டாக வரும். அடுத்து இந்த பனானா ப்ரெட்டில் உங்களுக்கு நாங்கள் சொல்லாத இன்க்ரீடியண்ட் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இன்க்ரீடியண்ட். இதெல்லாம் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது வந்து ஒரு கை ஃபுல்லாக நான் வந்து கொஞ்சம் வால்நட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சாப்பரில் போட்டு நல்லா வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். நீங்கள் கையிலே கூட உடச்சி போடலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா குழந்தைங்க சில பேர் எடுத்து வைக்காமல் அப்படியே சாப்பிடுவாங்க. அது இருக்கிறதே தெரியாமல் ஒரு க்ரன்ச்சி பைட் மாதிரி வருவாங்க. கடிக்கும் போது ஒரு லேயரும் நம்ம சாப்பிடும்போது நல்லா ஈவனாக அது ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். இந்த வால்நட்ஸ் இந்த மாதிரி சாப் பண்ணி போடும்போது அவ்வளோதான். ப்ளூபெர்ரிஸ் போட்டாச்சு, வால்நட்ஸ் போட்டாச்சு. ஒரு வாட்டி லாஸ்ட் டைம் நல்லா கலந்துட்டு நம்ம வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பேனில் ஊற்றிடலாம். பேனில் எல்லாத்தையும் போட்டுட்டதுக்கப்புறம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி ஆட்டி குலுக்கி விட்டிங்கன்னா அது வந்து அதுவே போய் செட்டில் ஆகிடும். அந்த இதில் போயிட்டு பேனில் கரெக்டாக போய் கீழே வரைக்கும் செட்டில் ஆகிடும். அடுத்து நம்ம ப்ரீஹீட் பண்ண அவனுக்குள்ளே இதை வச்சிடலாம். இது குக்காகி இது வந்து குக்காகி வர்றதுக்கு 20-30 நிமிஷம் ஆகும். ஒரு அவன் வந்து ஒரு மாதிரி. ஸோ நம்ம அவன் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு வாட்டி திறந்து பார்த்து நீங்கள் எப்படின்னு நீங்கள் குக் ஆகிடுச்சா வெந்துச்சா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு டூத்பிக்கோ இல்லை வந்து நான் இந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்கேன் ஸ்கியூவர், இது கேக் டெஸ்டர். இது வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இன்றைக்கி மேலே பார்க்குறதுக்கு வெந்த மாதிரி இருக்குது, பட் வந்து ஒரு சைடில் வந்து வேகாத மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு இதை இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் உள்ளே வச்சு எடுக்க போகிறேன். எனக்கு இது வேகிறதுக்கு 25 மினிட்ஸ் ஆச்சு. திரும்பவும் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் திறந்து பார்த்தேன். அது செக் பண்ணி பார்த்ததில் அது வெந்து இருந்தது. ஸோ நான் வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. இப்போ பாருங்கள், மேலே அந்த ப்ளூபெர்ரிஸ் நான் சொன்னேன்ல கீழெல்லாம் விழாமல் அது எல்லாம் உள்ளே ஒரே லேயராக போய் இல்லாமல் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அண்டு வந்து கொஞ்சம் நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேன்லேருந்து எடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஷார்ப் நைஃப் வச்சு கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு பனானா ப்ரெட் வந்து நல்லா சூப்பராக ரெடியாக இருக்கும்.
அவ்வளோதான். சுவையான சத்தான முக்கியமாக இந்த பனானா ப்ரெட்டில் ரொம்பவே முக்கியமானது வந்து நம்ம எதுவுமே இதில் வந்து மைதாவோ வெள்ளை சர்க்கரையோ அதெல்லாம் சேர்க்காம ரொம்ப வந்து சுவையாக ஹெல்த்தியாக நம்ம வந்து ஒரு பனானா ப்ரெட் பண்ணியிருக்கோம். இதுக்கு உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.